மூன்றாவது முறையாக பிரதமர் நரேந்திர மோடி பதவியேற்றுள்ள நிலையில் நேற்று நடைபெற்ற முதல் அமைச்சரவை கூட்டத்தில் அமைச்சர்களுக்கான இலாக்காக்கள் அறிவிக்கப்பட்டன. அமைச்சரவையில் பாஜகவின் முக்கிய மூத்த தலைவர்கள் பலரும் இடம்பெற்றுள்ளார்கள். மேலும் பாஜகவின் தேசிய தலைவரான ஜே.பி. நட்டா அவரது பதவிக்காலம் முடிவடைந்ததால் அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ளார். இதனையடுத்து பாஜகவின் அடுத்த தேசிய தலைவர் யார் என்ற கேள்வி அனைவருக்கும் எழுந்துள்ளது. பாஜக ஒருவருக்கு ஒரு பதவி மட்டுமே என்கின்ற கொள்கை உடைய கட்சி உடையதால் அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ள எந்த மூத்த தலைவர்களும் கட்சி பதவிக்கு வர முடியாது. இந்த நிலையில் அடுத்த கட்டமாக உத்தரப்பிரதேச மாநிலத்தின் தேசிய பொதுச் செயலாளராக இருந்த ராஜஸ்தானை சேர்ந்த சுனில் பன்சால் இந்த லிஸ்டில் உள்ளார் என்றும் கூறப்படுகிறது. மேலும் மகாராஷ்டிராவை சேர்ந்த தேசிய பொதுச் செயலாளர் வினோத், மேலும் ஹிமாச்சல் பிரதேசத்தின் முன்னாள் முதலமைச்சரின் மகன் அனுராக் சிங் தாக்கூர், மேலும் 17வது மக்களவை சபாநாயகராக இருந்த ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த ஓம் பிர்லா ஆகிய 4 பேர் இந்த தேசிய தலைவர் பதவிக்கான ரேஸில் உள்ளார்கள். மத்தியில் ஆளும் கட்சியின் தேசிய தலைவராக இருப்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த பதவி என்பதால் யாரும் எதிர்பார்க்காத ஒருவர் கட்சியின் புதிய தேசிய தலைமையாக தேர்ந்தெடுக்கப்படலாம் என்கின்ற தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது.